நம்ம பழனிக்கு ஃபேமஸ்ஸு பஞ்சாமிர்தங்க. அதே மாரி நம்ம இயற்கை விவசாயத்துக்கு ஃபேமஸ்ஸு நம்ம மீன் அமிலங்க. இது பார்த்தீங்கன்னா 2ம் ஒரே மாரி தாங்க இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பழம் போட்டு பண்ணுறது, இது பார்த்தீங்கன்னா மீன் போட்டு பண்ணுறது. நம்ம பூஸ்ட் குடிக்கிறோம்லங்க, அது பூஸ்ட் குடிச்சா எப்படி தெம்பா இருக்குதுங்க. அதனால பயிரும் அது மாரி தெம்பாகணும்னா நம்ம மீன் அமிலம் அடித்தா நல்லா தெம்பாயிக்குங்க. நான் யூரியா போடுவேங்க செயற்கை விவசாயத்தில். நான் வந்து இயற்கை விவசாயத்தில் மீன் அமிலம் குடுக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா செய்யறது ஈஸி தாங்க. எப்படி என்னன்னு தெளிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. நான் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி போட்டு ஒரு 10 நாள் ஆகுதுங்க. இது பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி சீரிஸ் 5ங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடியோரம்னு பார்த்தீங்கன்னா எதுவும் குடுக்கலைங்க. சரி நம்ம வளரணுமில்லங்க நாற்று இன்னும் 10 நாள் நடவு போடணும். அதனால சரி வளரட்டுன்னு மீன் அமிலங்க ஒரு 200 ml எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சுங்க. பார்த்தீங்கன்னா தண்ணி விடும்போது தண்ணி கட்டும்போது அப்படியே தண்ணியில் விட்டேங்க. பார்த்தீங்கன்னா காடாகவும் பரவிருச்சு. அது பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படுதுங்க. நல்ல பூச்சி வெட்டியாகவும் செயல்படும். இது எப்படி வேலை செய்யுது நல்லா இருக்குதா என்னன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் போடுறேங்க. தொடர்ந்து பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஞ்சாமிர்தம் பிடிக்குன்னு ஒரு லைக்கை போட்டு